அட என்னடா இது தோண்ட தோண்ட இன்னும் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ற அளவு கூலி படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதுல விட்டு போன சில மிஸ்டேக்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவதா வில்லன் நாகார்ஜுனா சோபின்ஸ் ஆகியோரோட பணத்தை பார்த்துட்டு இனி எந்த போலீஸும் ஆர்பருக்குள்ள வரக்கூடாதுன்னு அவரோட டெட் பாடியை கமிஷனர் ஆபீஸ்க்கு பின்னாடி இருக்க சுடுகாட்டுல புதைக்க சொல்லுவாரு. ஆனா அது எப்படி திமிங்கலம் கமிஷனர் ஆபீஸ் பின்னாடி இருக்க சுடுகாட்டுல புதைச்சா போலீஸ்க்கு அது எப்படி தெரியும்? இந்த சின்ன லாஜிக் கூட தெரியாத முட்டாள் வில்லனா தான் நாகார்ஜுனா இந்த படத்துல இருப்பாரு. ரெண்டாவதா ரஜினி வீடியோ கால் பண்ணும் போதே சோபின்ஸ் ஆகியோரோட பொண்டாட்டி கல்யாணிய சுதிஹாசன் நல்லா பார்த்துருவாங்க. இருந்தாலும் ட்ரெயினை விட்டு வந்ததும் கல்யாணி கூப்பிட்ட உடனே சுதிஹாசன் அவங்க கூடவே போவாங்க. இப்படி படத்துல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. மூணாவதா கிளைமேக்ஸ்ல ரஜினி கூலிங்களுக்கு ஒண்ணுனா நான் கண்டிப்பா வருவேன்னு 2 முறை சொல்வாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க நாகார்ஜுனா கொண்ட கூலிங்களை ஜாலியா எலக்ட்ரிக் சேர்ல வச்சு எரிச்சிட்டு இருப்பாரு. இதெல்லாம் என்ன லாஜிக்னே தெரியல. நாலாவதா ரஜினிய பலமுறை பார்த்தும் நாகார்ஜுனாவுக்கு அவர் யாருன்னே ஞாபகத்துக்கு வராது. தன்னோட அப்பாவை ரஜினி கொல்லும் போது எப்படி நாகார்ஜுனாவுக்கு ஒரு 16 வயசு இருக்கும். அந்த வயசுல தன்னோட கண்ணு முன்னாடி அப்பாவை கொன்ன ஒருத்தரை நாகார்ஜுனா எப்படி மறந்தாருன்னே தெரியல.